ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, ஒண்ணு பாவத்தை ஒத்துக்கணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். அடுத்தது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுது. முதல்ல பாவத்தை ஒத்துக்கொள்றவங்களுக்கு ஒன்னு யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், நமக்குள் சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இயேசு இல்லை. ஏன்னா அவர்தான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னு சொன்னார். அப்ப சத்தியம் இல்லைன்னா இயேசு இல்லை. யாருக்கு இயேசு இல்லை? எனக்கு எந்த பாவமும் இல்லைன்னு சொல்றானே அவனுக்கு இயேசு இல்லை. ஒருவேளை சரீரத்தில் நீ பாவம் செய்யாம இருக்கலாம், கற்பனையில பாவம் செஞ்சிருப்ப, கண்களிலே பாவம் செஞ்சிருப்ப, சிந்தனைகளிலே நீ கரைப்பட்டிருப்ப. அநீதி எல்லாம் பாவனே சொல்லுது. நீ குடிக்க வேண்டாம், ஒண்ணு செய்யல. ஆனா அநீதி, நீதி, அநீதி, அநீதி எல்லாம் பாவம். பீடி குடிக்க கூடாதுன்னு பைபிள் எழுதி இருக்குதா? சிகரெட் குடிக்கூடாதுன்னு பைபிள் எழுதி இருக்குதா? கஞ்சா அடிக்கூடாது, பீடி சுருட்டு குடிக்கூடாது, சாராயம் குடிக்கூடாது எழுதி இருக்குதா? நிறைய பேர் அப்படி கேட்பாங்க. வசனம் சொல்லுது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஆர்கியூமெண்ட் பண்ணாத. இது உனக்கு தப்புன்னு உன்னுடைய மனசாட்சியே சொல்லும். கவர்மெண்ட் வேற எழுதி வச்சிருக்கிறான், ஒவ்வொரு பீடிலையும் சிகரெட்லயும், அதுவும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கிறான். ஏன்னாக்கா தெரிஞ்சதுன்னா நீ வாங்க மாட்டியன்றதுக்காக கவர்மெண்ட் சட்டத்தின் பிரகாரம் எழுதிட்டான். இத குடிச்சா உன்னுடைய நெஞ்சு ஈரல் எல்லாம் போயிடும், இத மீறி நீ குடிச்சா நீ தான் வேதனை அனுபவிப்ப. அது உன்னுடைய இஷ்டம். சேலம் ஏற்காடு மலையில ஒவ்வொரு டேர்னிங்லயும் ஒவ்வொரு எச்சரிக்கை பலகை போட்டுக்கிட்டே இருக்கும். வளைவில் முந்தாதே, முதலாவது கீழிருந்து மேல ஏறுகிறவனுக்கு முதல் வழி கொடு, குடி உன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடும், குடித்து கொண்டு டிரைவ் பண்ணாதே. இப்படி நிறைய போர்டுகள் ஒவ்வொரு டேர்னிங்லயும் எழுதிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மலை அடிவாரத்திலிருந்து எழுதிட்டே போவாங்க. இந்த ஏர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க. ஏர்பின் பெண்டுனாக்கா கொண்டை ஊசி வளைவு என்று பேரு. கொண்டை ஊசி இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அதுக்கு பேரு ஏர்பின் பெண்டுன்னு பேரு. அப்படிதான் அப்படி வளைஞ்சிருக்கும். அப்போ அந்த வளைவு வர்ற வரைக்கும், ஏன்னா அந்த வளைவுலாம் ரொம்ப டேஞ்சர், அந்த வளைவு வர்ற வரைக்கும் இந்த எச்சரிக்கை பலகை வரிசையா எழுதிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா முதல் ஏர்பின் பெண்டு வரப்போகிற இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கிறான், நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆகிவிட்டது. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே எழுதல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எச்சரிக்க வேண்டியதெல்லாம் எச்சரிச்சிட்டோம், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறமும் போய் முட்டிக்கிறேன்னா முட்டிக்கோ, இதுக்கப்புறமும் நான் ஸ்பீடா தான் போவேன்னா போ. எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, அறிவிப்பு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. இந்த கூட்டங்கள் நடக்கிற சமயத்துல எல்லாம் தம்பிமாருங்க சொன்னாங்க, நிறைய ஏற்பாடு செஞ்சிட்டோம், நிறைய அறிவிப்புகள்லாம் மேக்சிமம் நாங்க தனித்தனியா ஒவ்வொரு சர்ச் பாஸ்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிட்டோம். ஆட்கள் எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய கன்வென்ஷன் நடக்குது, பெரிய பெரிய அற்புதம் செய்யறவங்க, பேரை கூப்பிடுறவங்க, வியாதிய பேர் சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு கூட்டம் வருமா? நான் சொன்னேன், அறிவிப்பு சரியா கொடுத்துட்டீங்கல்ல போதும். நாளைக்கு ஏன் சொல்லலன்னு தான் கர்த்தர் கேட்பாரே தவிர, எத்தனை பேர் ஏன் வரலன்னு நம்ம கிட்ட கேட்க மாட்டார். கொடுக்க வேண்டிய அறிவிப்பு கொடுத்தாச்சு, வர வேண்டியவங்க யாரோ அவங்க வருவாங்க, வரணும். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே வாசத்துல இந்த 3 நாளும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எவ்வளவு பெரிய காரியங்கள்ல ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி இந்த அற்புதம் அடையாளம், முதல்ல 2வது நாள் பேசினார் ஐயா, அவங்க சொன்னாங்க பாருங்க, அற்புத அடையாளம்னு போர்டு போட்டா நிறைய பேர் வருவாங்கன்னு. ஆனா அதே மாதிரிதான் இன்னைக்கும் இந்த 3 நாளும் வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி கூட்டம்லாம் இந்த நாகர்கோவில் இப்ப நடந்துட்டு தான் இருக்குது, கத்திட்டு இருக்கிறாங்க, நிறைய பேருடைய பேரெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அங்க போக வேண்டிய கேஸ் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்? வசனம் என்ன சொல்லுது? இத கேட்கறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். நீயா வரல, ஆவியானவர் தான் உன்னை திட்டமிட்டு இந்த 3 நாளும் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நாங்க இப்படி ஒரு கூட்டத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டங்கள் எல்லாம் அங்கங்க நடந்துட்டு இருக்கும் போது, இந்த கூட்டத்துக்கு, அதுவும் விழிப்புணர்வு கூட்டம்ன்ற இடத்துல, அதுவும் என்ன பத்தி கண்ணாபின்னான்னு பேசுற ஜனங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு கூட்டம் இவ்வளவு நிறைய வந்து இப்படி கூடி உக்காந்து இருப்பீங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல.
ஆனா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்களுடைய உள்ளத்திலையும் உண்மையிலேயே ஆவியானவர் கிரியை செய்து இருக்கிறார். உங்களுக்கு வசனத்தை கேட்கணும்ன்ற வாஞ்ச உங்களுக்குள்ள வந்திருக்குது, நிச்சயமா வந்திருக்குது. அதனால்தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க கவனிச்ச விதம், நேரம் ஆச்சுன்னு சொல்லியும் கூட நீங்க எழுந்து போகாம உட்கார்ந்து இருந்தீங்களே, அதுவே ஒரு பெரிய சாட்சி. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்தின் மூலமாய் இந்த 3 நாட்களுடைய கூட்டத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அற்புதத்தை வெளியரங்கமா நான் மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறது இல்லை. இந்த நாகர்கோயில எத்தனையோ அற்புதங்கள் நடந்துச்சு என்னுடைய கூட்டத்துல. ஆனா என்னுடைய ஊழியத்துல யாரையும் மேடையில சொல்லி கூட்டத்துக்கு சாட்சி சொல்றதுக்கு அப்படி வைக்கின்றா நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பப்ளிசிட்டி. ஆனா அதை செய்ய விடுறதில்லை. ஏன் அப்படின்னாக்கா, எல்லாம் வரவெல்லாம் என்ன புகழ ஆரம்பிச்சிடும். டாக்டர் புஷ்பராஜ் கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன், டாக்டர் புஷ்பராஜ் ஜெபம் பண்ணி தான் எனக்கு அது இப்படி ஆச்சு, நாங்க இது மாதிரி 9 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம், கர்த்தர் டாக்டர் புஷ்பராஜ் நடந்த கூட்டத்துக்கு நாங்க போனோம், ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். அப்படி ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. ஆனா யாரையும் மேடையில கொண்டு வரல. ஏன்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ஏன்னா சுகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. வசனத்தை கேட்டீங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நான் வெறும் கருவியாக மாத்திரம் தான் கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய எச்சரிப்பு தெளிவா நமக்கு வந்துகிட்டு இருக்குது. இந்த நாட்களில மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். பாவத்தை ஒத்துக்கொள்ளணும், இதுதான் முதல் காரியம். ஒத்துக்கொண்ட பாவத்தை அறிக்கை செய்யணும். மனம் திரும்புதல் ரட்சிப்பு கிடைக்கணும், என்ன செய்யணும்? பாவத்தை ஒத்துக்கணும். ரெண்டாவது அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சா அவர் மன்னிக்கிறாருன்றதுக்கு என்ன உறுதி? வசனத்தினுடைய உறுதி. 1 யோவான் 1:9 சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அறிக்கை செஞ்சா போதும், அது அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சரி, மன்னிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குது? உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருந்ததுன்னா அடுத்த நிமிஷமே நீ ஒரு புது சிருஷ்டியா மாறிடுவ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதோட வசனம் நிக்கல, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, பழசு ஒழிஞ்சு போயிடணும். பழைய தொடர்பு, பழைய கதை புஸ்தகம் வாசிக்கிறது, ஆபாச புஸ்தகம் வாசிக்கிறது, இன்டர்நெட்ல ஆபாசம் பார்க்கிறது எல்லாம் நின்று போயிடும். அந்த பழுது நிக்கலனாக்கா நீ புது சிருஷ்டியே கிடையாது. நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை கிடையாது, ஆனா அறிக்கை செய்து விட்டு விடுகிறானே அவனுக்கு தான் தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கம் வந்துச்சுன்னா வியாதி நல்லாகும். தேவனுடைய இரக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய பிரச்சனை நீங்கி போகும். சிம்பிள். கர்த்தருடைய வசனம் உன்னை சுகமாக்குது. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா சுகம் கிடைச்சிருது. இன்னைக்கு ராத்திரியே அது நடக்கும். இன்னைக்கு இந்த கூட்டத்திலேயே அது நடக்கும். இன்னைக்கு ராத்திரி அல்ல, இந்த கூட்டத்திலேயே அது நடக்கும். நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உன் பாவத்தை ஒத்துக்கிட்டு வாய் திறந்து பாவத்தை அறிக்கை செய். இயேசு தன்னுடைய ரத்தத்தினாலே உன்னை கழுவார். அவன் அந்த ரத்தத்துக்கு எங்க போறது? எருசலேமுக்கு பாலஸ்தீனத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்க எங்கேயாவது காஞ்சிருந்தா சுரண்டி கிரண்டி எடுத்துட்டு வந்து கலந்து அப்படி ஊத்தலாமா? இல்ல. விசுவாசத்தினாலே 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பாவத்தையும் அறிக்கை செய்யும் போது அந்த ரத்தம் விசுவாசத்தினாலே கழுவப்படுகிறது. அந்த ரத்தம் உன்னை கழுவுது. அதான் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு. அந்த ரத்தம் தான் உன்னை கழுவ முடியும், வேற ரத்தம் இல்லை. அதுக்காக தான் சிந்தப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே. அப்படி கழுவப்பட்ட உடனே உன்னுடைய வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறுது. பாருங்க, முன்னெல்லாம் பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ உனக்கு மணிக்கணக்கா பைபிள் வாசிக்கணும் போல ஆசை. முன்னெல்லாம் விடிய விடிய தொடர் கதையும் அந்த கதையும் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா இப்போ ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எங்க கிடைக்குங்க, எந்த அட்ரஸுங்க, எந்த புஸ்தகம் வாங்கினா நல்லது? எத்தனை பேர் இந்த பகல் சமயத்தில் என்கிட்ட கேட்டாங்க, எதுங்க சரியான புஸ்தகம்? ஜாமக்காரன் வருது, நாங்க வாசிக்கிறோம். இன்னும் எது நல்ல ஆவிக்குரிய புஸ்தகம்? அந்த கேள்வி வர்றதே எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதுவே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காமிக்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நீங்க வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது மிக முக்கியமான காரியம், உன் சொந்த வீட்டுக்குள்ள சாட்சியை காமிக்க ஆரம்பிப்ப. உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, முன்ன எப்படி இருந்தான் இப்ப எப்படி இருக்கிறான், முன்ன என்னுடைய மனைவி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறா, முன்ன என் புருஷன் எப்படி இருந்தான் இப்ப எப்படி இருக்கிறான். ஆகவே சாட்சி ஆரம்பிக்கிற இடம் உன் சொந்த வீடா இருக்கணும். உன் நாத்தனா கிட்ட எப்படி நடந்துக்கிற, மாமியா கிட்ட எப்படி நடந்துக்கிற, இதை வச்சு நீ ரட்சிக்கப்பட்டவளா இல்லையா, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்றதை தெரிஞ்சு கொள்ளலாம்.